சர்க்குருவே சரணம். இன்று முதல் ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்கு. காலையில் கண் விழித்தவுடன் இன்று நல்ல நாளாக இருக்கும் என்று மனதிற்குள் சொல்லிக்கொள் சாமி. அந்த ஒரு நல்ல எண்ணம் நாள் முழுவதும் உன் செயலில் நம்பிக்கையை விதைக்கும். மனம் எப்படி நினைக்கின்றதோ வாழ்க்கையும் மெதுவாக அதே திசையில் நகரத் தொடங்கும் சாமி. இன்று முதல் யாரை பற்றியும் தேவையில்லாமல் குறை பேசும் பழக்கத்தை விட்டுவிடு சாமி. பிறரின் வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு பதிலாக உன் வாழ்க்கையை உயர்த்தும் வழியை பற்றி சிந்தி. அந்த மாற்றம் உனக்குள் ஒரு புதிய மனிதனை உருவாக்கும்டா சாமி. தினமும் சில நிமிடங்களாவது அமைதியாக உட்கார்ந்து உன் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் பழக்கத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் சிறிது நேரம் நின்று யோசிக்கும் மனிதன்தான் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க முடியும். இன்று முதல் யாராவது உனக்கு நன்மை செய்தால் உடனே நன்றி சொல்லும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுடா சாமி. நன்றியுணர்வு கொண்ட இதயம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி சொல்ல தெரிந்த மனிதனை வாழ்க்கை ஒருபோதும் வெறுமையாக விட்டுவிடாது சாமி. ஒரு நல்ல புத்தகத்தின் ஒரு பக்கமாவது தினமும் படிக்கும் பழக்கத்தை தொடங்கு சாமி. நல்ல சிந்தனைகள் மனதில் விதையாக விழும். அந்த விதைகள் நாளடைவில் அறிவாகவும் தெளிவாகவும் வெற்றியாகவும் வளரும் சாமி. இன்று முதல் செலவு செய்வதற்கு முன் ஒரு நிமிடம் யோசிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளு சாமி. உழைப்பின் மதிப்பை அறிந்தவன் வாழ்க்கையில் மதிப்பையும் அறிந்திருப்பான். சிறிய சேமிப்புகள் நாளை பெரிய பாதுகாப்பாக மாறும் சாமி. யாராவது பேசும்போது முழுமையாக கேட்கும் பழக்கத்தை உருவாக்கி கொள்ளு சாமி. பேசுவது ஒரு திறமை என்றால் கவனமாக கேட்பது அதைவிட ஒரு பெரிய திறமை. மனிதர்களின் மனதை வெல்வது காதுகளால் நாவால் மட்டுமல்ல. தினமும் ஒரு நல்ல செயலை யாருக்கும் தெரியாமல் செய்யும் பழக்கத்தை தொடங்கு சாமி. பாராட்டுக்களாக அல்ல, மனநிறைவுகளாக வாழ கற்றுக்கொள் சாமி. அமைதியாக செய்யப்படும் நன்மைகள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களை உருவாக்கும் சாமி. உறங்கம் போகும் முன் இன்று என்ன நல்லது செய்தேன் என்று உன்னையே கேட்டுக்கொள்ளும் பழக்கத்தை தொடங்கு சாமி. அந்த ஒரு கேள்வி நாளுக்கு நாள் உன்னை இன்னும் நல்ல மனிதனாக மாற்றும். வாழ்க்கையை மாற்றுவது பெரிய முடிவுகள் அல்ல சாமி, தினமும் செய்யப்படும் சிறிய நல்ல பழக்கங்கள் தான் சாமி. முகத்தில் புன்னகையுடன் நாளை தொடங்கு. பழக்கத்தை உருவாக்கு. புன்னகை என்பது பணம் செலவில்லாத பரிசு. அது உனக்கு அமைதியை தரும். உன்னை சந்திக்கும் மனிதர்களின் மகிழ்ச்சியை தரும். நல்ல மனதுடன் தொடங்கும் நாள் நல்ல நினைவுகளோடும் முடியும் சாமி. இன்று முதல் உன் நாளை அவசரத்தோடு அல்ல, ஒழுக்கத்தோடு தொடங்கும் பழக்கத்தை உருவாக்கு. காலத்தை மதிக்கும் மனிதனை காலமும் மதிக்கும். நேரத்தை சரியாக பயன்படுத்த தெரிந்தவர்களின் வாழ்க்கையில் குழப்பம் குறைந்து தெளிவு அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக ஏற்றுக்கொள் சாமி. பிறருடைய வெற்றியை பார்த்து மனம் தளராமல் அதிலிருந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுட சாமி. ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் மறைந்திருக்கும் உழைப்பை கவனித்தால் உன் மனதிலும் புதிய உற்சாகம் பிறக்கும். ஒப்பிட்டு வாழ்க்கையை சோர்வடைய செய்யும் கற்றல் வாழ்க்கையை உயர்த்தும். யாராவது உன்னை பாராட்டினாலும் விமர்சித்தாலும் இரண்டையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் பழக்கத்தை தொடங்கு சாமி. பாராட்டு கர்வத்தை உருவாக்கக்கூடாது, விமர்சனம் மனசோர்வை உருவாக்கக்கூடாது. இரண்டிலிருந்தும் கற்றுக்கொள். அப்போதுதான் மனம் முதிர்ச்சி அடையும் சாமி. தினமும் ஒரு புதிய விஷயத்தை அறிந்து கொள்ளும் பழக்கத்தை உருவாக்கு. அறிவு என்பது வயதோடு வருவதில்லை, ஆர்வத்தோடு வருவது. கற்றுக்கொள்வதை நிறுத்தாதே. மனிதனின் வாழ்க்கை எப்பொழுதும் முன்னேற்றத்தை நோக்கி சொல்லும். உன் மனதை வளர்த்து கொண்டே இரு சாமி. தவறு நடந்தால் அதை மறைக்காமல் ஒப்புக்கொள்ளும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளு சாமி. தவறை ஏற்றுக்கொள்ளும் மனம் பலவீனம் அல்ல, அது உயர்ந்த குணம். தன் குறைகளை திரித்து கொள்ளும் மனிதர்தான் நாளுக்கு நாள் சிறந்த மனிதனாக மாறுகிறான் சாமி. தினமும் உன் உடலுக்கு சிறிது நேரம் ஒதுக்கும் பழக்கத்தை தொடங்கு. ஆரோக்கியம் இல்லாமல் எந்த வெற்றியும் முழுமையாக மகிழ்ச்சியை தராது சாமி. உடலையும் மனதையும் சமமாக கவனித்துக்கொள். அவையே உன் வாழ்க்கையின் பயணத்தின் உண்மையான துணைகள். யாரிடமும் தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுக்காத பழக்கத்தை உருவாக்கு. ஒரு சொல் கொடுத்தால் அதை காப்பாற்று சாமி. மனிதனின் மதிப்பு அவன் பேசும் வார்த்தையில் இல்லை,
இந்த வார்த்தையை நிறைவேற்றும் செயலில்தான் இருக்கின்றது. நம்பிக்கையை சம்பாதிப்பது மிகப்பெரிய செல்வம் சாமி. ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடமாவது அமைதியாக சுவாசித்து மனதை சீர்படுத்தும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளு சாமி. அமைதியான மனம்தான் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். குழப்பத்தில் ஏற்படும் முடிவுகள் அதைவிட தெளிவில் ஏற்படும் முடிவுகள் வாழ்க்கையை உயர்த்தும் சாமி. யாராவது வெற்றி பெற்றால் மனதார வாழ்த்தும் பழக்கத்தை உருவாக்கு. பிறரின் மகிழ்ச்சியில் மகிழும் இதயம் ஒருபோதும் சிறியதாக மாறாது சாமி. நல்ல எண்ணங்களை விதைக்கும் மனிதன் நல்ல மனிதர்களை வாழ்க்கையில் ஈர்த்து கொள்வான் சாமி. சாமி, தினமும் ஒரு நல்ல நினைவை குடும்பத்தோடு பகிர்ந்து சிரிக்கும் பழக்கத்தை தொடங்கு சாமி. பணம் கொடுக்க முடியாத மகிழ்ச்சியை சில நேரங்களில் ஒரு சிரிப்பு கொடுத்துவிடும். குடும்பத்தில் சிரிப்பு அதிகமானால் சுமைகள் குறைவாக தோன்றும் சாமி. உன்னை நீயே குறைத்து மதிக்கும் பழக்கத்தை இன்றோடு விட்டுவிடு சாமி. உன் திறமையை நீ நம்பவில்லை என்றால் உலகமும் நம்பாது. தன்னம்பிக்கை என்பது அகந்தை அல்ல, அது உன் உள்ளத்தில் இருக்கும் திறமையை மதிக்கும் பண்புடா சாமி. எந்த வேலை செய்தாலும் முழு மனதோடு செய்யும் பழக்கத்தை உருவாக்கு. சிறிய வேலை என்று அலட்சியம் செய்யாதே. நேர்மையுடன் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் உன் குணத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நல்ல அடித்தளமாக மாறும் சாமி. தினமும் உன்னை மகிழ்வித்த ஒரு விஷயத்தை நினைத்து உறங்கும் பழக்கத்தை தொடங்கு சாமி. மனம் எதை நினைத்து கொண்டு உறங்குகின்றதோ அதே உணர்வோடு மறுநாளை தொடங்கும் சாமி. நல்ல நினைவுகள் வளர்த்தால் மனமும் ஒளிமயமாகும் சாமி. பிறரிடம் எதிர்பார்த்ததை விட உன் கடமையை முழுமையாக செய்யும் பழக்கத்தை உருவாக்கு. எதிர்பார்ப்பு குறைந்தால் ஏமாற்றம் குறையும். உன் செயலில் கவனம் செலுத்து. பலன் சரியான நேரத்தில் வந்து சேரும் சாமி. இன்று முதல் ஒரு நல்ல பழக்கத்தை மட்டும் தேர்ந்தெடுத்து தொடர்ந்து கடைப்பிடி. ஒரே நாளில் வாழ்க்கை மாறாது, ஆனால் தினமும் கடைப்பிடிக்கும் ஒரு நல்ல பழக்கம் ஒரு வருடம் கழித்து உன்னை முற்றிலும் புதிய மனிதனாக மாற்றும் சாமி. மாற்றம் பெரிய செயல்களில் இல்லை, தொடர்ந்து செய்யப்படும் நல்ல பழக்கங்களில்தான் இருக்கின்றது. சர்க்குருவே.